முக்கிய செய்தி, ஜம்முவில் கால் பதிக்கிறதா காங்கிரஸ்? அங்க இருக்கக்கூடிய 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் இந்திய கூட்டணி முன்னிலை பெற்று வருவதாக தகவல் வந்திருக்கிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஹரியானாவில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? அதே போல 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் யார் அரியணை ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்? கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கால் பதிக்கிறதா காவியா? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் கோபால். ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் ஆனது 52 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை சரியாக 8 மணிக்கு தொடங்கியது. மொத்தம் 90 உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 67.90% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த மாநிலத்தில் பாஜக, காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவி வருகிறது. இந்த இரு கட்சிகள் தவிர இந்திய தேசிய லோக்தளம், பகுஜன் சமாஜ் கூட்டணியும், ஜனநாயக ஜனதா கட்சி, ஆசாத் சமாஜ் கட்சி கூட்டணியும் களத்தில் இருக்கின்றன. காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஆம் ஆத்மி கட்சி தனித்து களமிறங்கியது. தொடர்ந்து 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானாவிலும் ஆட்சியை பிடிக்க 46 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஹரியானாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மிகவும் நெருக்கமான கடுமையான போட்டி என்பது நிலவி வருகிறது. தொடர்ந்து 46 தொகுதிகளில் வென்றால் வெற்றி என்ற நிலையில் பாஜக 42 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 43 தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. இதே போன்று ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தொடர்ந்து 90 உறுப்பினர்கள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் மொத்தமாக 63% வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தன. ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மேலும் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் இது என்பதால் இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இங்கு தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் முக்கிய போட்டியாளர்களாக கருதப்படுகின்றன. இத்தேர்தலில் காங்கிரஸ், தேசிய மாநாடு கட்சி கூட்டணி பெரும்பான்மைக்கு சற்றும் குறைவாக 43 இடங்களிலும், பாஜக 27 உள்ளிட்ட இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில்தான் 46 தொகுதிகளில் வென்றால் வெற்றி என்ற நிலையில் தற்போது காங்கிரஸ் ஆனது 52 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக வெறும் 22 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புட்காம், கந்தர்பால் ஆகிய தொகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தொடர்ந்து 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறார். இந்த நிலையில்தான் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பின், முக்கியமாக சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் மிகவும் நாடு முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலானது சிறப்பு அந்தஸ்துக்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவியா.